Hey guys, if you are a full stack developer, அதாவது நீங்க வந்து ஒரு full stack development course படிச்சிட்டீங்க and you are a fresher அல்லது நீங்க வந்து ஒரு experienced person who is trying to switch your career, ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா எப்படி நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமரா இருந்து டெவலப்பரா மாறுறது அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாம் வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமர் எப்படி வந்து ஒரு டெவலப்பர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் வந்து நம்ம ஐகார்டில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் இருக்குது. யூ கேன் செக் இட் அவுட், ரைட்டா? இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கல, என்னால் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளமை டெக்னிக்கலாக ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் எந்த இடத்துல வருவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ நம்ம வீடியோக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஓகே? அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஹூ ஆர் இந்த சிமிலர் பொசிஷன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ, ஓகே? அண்ட் ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோஸை வந்து அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் வில் ப்ரொமோட் டு மெனி பீப்புள் அண்ட் நிறைய பேரால் இதை வந்து பயன்பட முடியும், சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம் ஹூ இஸ் அ ப்ரோக்ராமர் அண்ட் ஹூ இஸ் அ டெவலப்பர்னு சொல்லிட்டு. ப்ரோக்ராமர் இஸ் சம்ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த கான்செப்ட் விச் இஸ் கிவன் டு தம். அதாவது எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. த பர்சன் இஸ் அ ப்ரோக்ராமர். Okay, developer is a person who understands the requirement, works on all the nitty-gritties and gives you a workable solution, right? இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்லைட் ஒன்று போட்டிருக்கிறேன். அண்ட் இந்த ஸ்லைட் ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ, ஓகே? வென் யூ சே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஹவு யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் த ப்ராப்ளம் அப்படின்றத நான் கொடுக்குறதுக்கு, ரைட்டா? அண்ட் இந்த ஸ்லைட் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் நார்மலாக டெவலப்மெண்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஹவு வி கேன் ஓவர் கம் அப்படிங்கிறதே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஸ்லைட். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ரெக்குவயர்மெண்ட், அதாவது எனக்கு வந்து ரெண்டு ட்ராப் டவுன் இருக்குது, ட்ராப் டவுன் 1 அண்ட் ட்ராப் டவுன் 2. ட்ராப் டவுன் 1ல் வந்து எனக்கு 3 ஆப்ஷன், காஃபி, டீ, ஒயின்னு சொல்லிட்டு. நான் ட்ராப் டவுன் 1ல் எனக்கு என்ன செலக்ட் பண்ணேன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் ட்ராப் டவுன் 2ல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி நான் செலக்ட் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் ரெகுலர், டீக்ராஃப், எக்ஸ்பிரஸோ அண்ட் லாட்டேன்னு இருக்கும். அதுவே நான் போயிட்டு ஒயின் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்னா அதே ட்ராப் டவுனில் எனக்கு கேபர்னட், மேர்லோட், ஜின்ஃபாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது, ரைட்? இதை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் we have to build the drop down, சரியா? நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இது வந்து ஒரு drop downல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே? there are multiple ways to achieve this, okay? you can use check box, you can use radio button. நீங்க வந்து ஒரு drop down தான் வைக்க போறீங்க அப்படிங்கறத first you have to understand, right? ரெண்டாவது you have to structure the data. இந்த டேட்டா எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் drop down பாருங்க, காஃபி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காஃபிக்கு அகேன்ஸ்ட் என்னெல்லாம் ஆகுது, ரெகுலர், டீகாஃப், எஸ்பிரஸோ அண்ட் லாட்டே, ரைட்? ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் காஃபி அப்படின்ற வேரியபிளுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேபர்னட், மேர்லாட் அண்ட் ஜின்ஃபாண்டல் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு, ரைட்? இப்போ எனக்கு தெரியும், ஓகே, நான் காஃபின்னு செலக்ட் பண்ணால் செகண்ட் ட்ராப் டவுனில் எனக்கு தெரிய வேண்டியது என்னது, ரெகுலர், டீகாஃப், லாட்டே அண்ட் எஸ்பிரஸோ, ஓகே? ஒயினை நான் செலக்ட் பண்ணால் எனக்கு அதுக்குரிய 3 ஆப்ஷன் வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது, ரைட்? இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஓகே நான் ட்ராப் டவுன் வைக்க போகிறேன்னா இல்லை ரேடியோ பட்டன் வைக்க போகிறேன்னா டிசைட் பண்ணிட்டீங்க. த செகண்ட் ஸ்டெப் இஸ் என்னுடைய டேட்டா எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க, ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும் இந்த ஆப்ஷனுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய டேட்டாவை நான் எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் இப்போ வரைக்கும் நோட் பண்ணியிருக்கவங்க ஒரு லைன் ஆஃப் கோட் கூட நம்ம அடிக்கலை. எவ்ரி திங் வி ஆர் டூயிங், நான் நார்மலாக இது எல்லாத்தையுமே வந்து பேப்பரில் தான் எழுதுவேன், ஓகே? தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ டூ இட் இன் ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ், வேர்ட் டாக்குமெண்ட்டில், கூகுள் டிரைவ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்த உடனே இந்த மாதிரி தான் நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுவேன், ஓகே?
இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா கேதர் பண்ண டேட்டாவை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஏதோ ஒரு மெத்தடில் ஸ்ட்ரக்சர் பண்ணால் தான் நம்மளால் அதை எடுத்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராப் டவுனில் காட்ட முடியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் இனிஷியேட் பண்ணுறேன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் கீ வேல்யூ பேராக கொடுக்குறேன். இப்போ காஃபி அப்படின்னா ரெகுலர்னு இருக்கும், காஃபி அகெயின் அடுத்த எலமெண்ட் டீகாஃப், காஃபி லாட்டே, காஃபி எக்ஸ்ப்ரெஸோ. ஒயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒயின் கேபர்னெட், ஒயின் மெர்லாட், ஒயின்ஸ் இன்ஃபேண்டல். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நான் என்ன யோசிப்பேன்னா இதே மாதிரி வேற ஏதாவது மெத்தட்ஸில் நம்ம வந்து இந்த டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா, மீனிங்ஃபுல் வேல ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி நான் வந்து லிஸ்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்குள்ள மறுபடியும் கீ வேல்யூ பேர் தான். கீழே வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுனில் நான் என்ன செலக்ட் பண்ணுறேனோ எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ காஃபி அப்படின்னா காஃபி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட கீழே நான் கொடுத்துருக்கேன். அதோட வேல்யூஸில் பாருங்கள், இண்டிவிஜுவல் கீ வேல்யூ பேராக கொடுக்காம வேல்யூவில் இன்னொரு லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒவ்வொரு வேல்யூவையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை ஏன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு வந்து உங்களுக்கு 2 பிரான்ச் இருக்கு. இப்போ யூ கேன் எய்தர் சூஸ் மெத்தட் 1 ஆர் யூ கேன் சூஸ் மெத்தட் 2, ரைட்டா? எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே, அடுத்தது எந்த மெத்தடுன்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ஆக்ஷன் நடக்க போகுது, மெத்தட் 1ல என்ன ஆக்ஷன் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டாப் டவுனில் ஒரு வேல்யூ செலக்ட் பண்ண உடனே அதை எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, மெத்தட் 1 அதாவது லெஃப்ட் சைடில் டேட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட் 1ல என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோமோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, மெத்தட் 1ல நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் சூஸ் பண்ண உடனே அதோட வேல்யூ எடுத்து ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் டேட்டா அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டை ஐ எம் கோயிங் டு கோ த்ரூ, அதாவது லூப் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி அதோடைய கீயை செக் பண்ணுறது. நான் எடுத்த வேரியபிளும் இந்த கீயும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு சேமாக இருந்தால் இதோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதாவது இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு லிஸ்ட்டில் நான் என்டர் பண்ணி அந்த லிஸ்ட்டை நான் இந்த டாப் டவுனில் பாப்புலேட் பண்ணுறேன். ஓகே, இது எனக்கு மெத்தட் 1. அதுவே மெத்தட் 2 பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ எகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுனில் நான் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, செகண்ட் இந்த லிஸ்ட்டை மறுபடியும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகே, இந்த லிஸ்ட்டை நான் ஐட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்லையும் அந்த கீ வந்து இந்த பர்டிகுலர் வேரியபிள் நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நான் சூஸ் பண்ண வேரியபிளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் கீ அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய வேல்யூ அது ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை எடுத்து டைரெக்டாக நான் என்னுடைய ட்ராப் டவுனில் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் 2 மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஃபார் அவர் வீடியோ சேக் 2 மெத்தட் எடுத்துருக்கேன். அடுத்தது ஐ ஹாவ் டு டிசைட் என்ன ஆக்ஷன், ஏன் இந்த மெத்தட் அப்படின்றது. நான் மெத்தட் 2 சூஸ் பண்ணுறேன் which is better than method 1. ஏன்னா method 1ல I have to loop through every element. ஓகே, ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நான் லூப் த்ரூ பண்ணணும். லூப் த்ரூ பண்ணிவிட்டு வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து புதுசாக ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணணும். அந்த புது லிஸ்ட்டை எடுத்து நான் வந்து இந்த டாப் டவுனில் கொடுக்கணும். பட் மெத்தட் 2 பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் அந்த லூப் பண்ணும்போதே எனக்கு வந்து அந்த கீக்கு அகேன்ஸ்டாக உள்ள வேல்யூ ஒரு லிஸ்ட்டாக தான் வரும். ஈஸியாக நான் எடுத்து டாப் டவுனில் போட்டுக்கலாம். இதுதான் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ நம்மளுடைய டெசிஷன் வந்தது இல்லையா, நீ மெத்தட் 1 போறியா மெத்தட் 2 போறியான்றதுக்கு இப்படி தான் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பேன், ரைட்? அடுத்தது ஓகே, இது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து மெத்தட் 2 தான் வேணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங். அண்ட் இதில் இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதை பாருங்கள். இதில் வந்து ரியாக்ட் வந்திருக்கா, பைத்தான் வந்திருக்கா, ஜாவா வந்திருக்கா, எதுவுமே வந்திருக்காது. இது ப்ராப்ளமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றது. திஸ் இஸ் கால்ட் த கோர் கான்செப்ட். ப்ரோக்ராமிங் உடைய கோர் கான்செப்ட். உங்களை வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் ஃபெயில் ஆகிறது வந்து கோர் கான்செப்ட் சரியில்லை, பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் தான். இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இதில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டாலும் சரி, பைத்தானாக இருக்கட்டும், ரியாக்ட் ஆகட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், எல்லாமே இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா இதுதான் உங்கள் டெவலப்பர் பண்ணக்கூடிய வேலை, ரைட்டா? இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் அ டெவலப்பர். பட் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அண்ட்
இதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெவலப்பராக இது உங்கள் ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் அ ப்ரோக்ராமர், ரைட்? ஸோ நவ் யூ நோ இங்கேருந்து எப்படி மேலே போகணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது இது மெத்தட் நான் காமிச்சிட்டேன். நார்மலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே வி வில் ட்ரை டு டூ எவ்ரிதிங், சரியா? அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நாம் வந்து நம்ம வி ஹாவ் அ லிமிட்டட் மெமரி. நாம் வந்து வி திங்க் லைக் எனக்கு வந்து அபாரமான மெமரி பவர் இருக்குது, என்னால் வந்து நிறைய கால்குலேஷன் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ண முடியும்னு நினைப்போம். பட் யூ வில் கெட் பர்ன்ட் அவுட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து எழுத ஆரம்பிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் டைப் பண்ணியிருந்தேன்ல, இதுவே நான் பண்ணுறேன்னா பெனில் ஃப்ரீ ஹேண்டட் எழுதியிருப்பேன். ஓகே, ஸோ 2 ட்ராப் டவுன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணால் செகண்ட் ட்ராப் டவுன் வேல்யூ சேஞ்ச் ஆகணும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அப்போ அதுக்கு நான் 2 வேலை டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது என்ன இஷ்யூ, செகண்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது என்ன இஷ்யூ, ஏன் நான் இதுக்காக போகிறேன். அண்ட் தென் ஒன்ஸ் ஐ கெட் அ சாலிட் ஆன்சர், ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே I'll start writing my code. ஓகே, அண்ட் கோட் எழுதும்போதும் நாம் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கன்னா, கோடை ஃபுல்லாக எழுதிட்டு வில் ட்ரை டு டிபக். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கோர் கான்செப்ட்ஸ் இட் வில் கீப் ஆன் பில்டிங். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ பிகம் அ டெவலப்பர் ஃப்ரம் அ ப்ரோக்ராமர். சரியா? நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது this is where you are missing. You should be able to break down the problem given to you. ரைட்டா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். ரைட்டா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு லைன் கோட் கூட எழுதாமல், ரைட்? ஒரு லைன் கோட் கூட எழுதாமல் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் அ டெவலப்பர். ஓகே, அண்ட் இல்லை உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்கில் யூ ஹாவ் டு கெட் த்ரூ. ஏன்னா அந்த கோட் அடிக்கிற பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து ChatGPT இன்னைக்கு பண்ணுது. இஃப் ஐ ரீச் டு திஸ் பாயிண்ட் ஐ கேன் கோ டு ChatGPT அண்ட் சே, ஹே எனக்கு 2 ட்ராப் டவுன் வேணும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ எம் ஸ்ட்ரக்சரிங் மை டேட்டா. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுனில் நான் கிளிக் பண்ணால் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட வேல்யூக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ லிஸ்ட்டை எடுத்து செகண்ட் ட்ராப் டவுனில் அப்பன் பண்ணு அப்படின்னு நான் ChatGPTக்கு சொல்லிட்டா GPT will give me the answer. நான் சொன்னதை நீங்கள் நம்பலைன்னா why don't you go into ChatGPT and type in exactly what I just said. You will see the result. ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ட் let us put it in this way. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் நீங்கள் எழுதி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. I will go through every one of your comment and I will respond to you. And I will definitely make sure you are getting a proper suggestion against every comment you are posting. Right? So, அடுத்த வீடியோவில் I will try to explain you what are the problems you face while you are in the software development section. Right? I will see you in the next video. Thank you.